அழகான மாலை பொழுதில் அன்பான ரோட்டரி உறவுகளோடு இணைந்து புதிய ரோட்டரி ஆண்டிற்கான 2021-22 ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் இன்ஸ்டாலேஷன் செரிமோனி இனிதே துவங்குகிறது. நிகழ்வை மங்களகரமாக குத்துவிளக்கேற்றி துவங்கலாம். அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டேரியன் பி ராஜேந்திரன் ஐயா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தற்பொழுது முன்னாள் தலைவர் ரோட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்கள் நடப்பு ஆண்டு தலைவர் ரோட்டேரியன் எஸ் முகமது ஃபரூக் அவர்களுக்கு காலர் அணிவிப்பார். Now, our Rotary Club President, Rotarian S. Mohammed Farooq, will call the meeting to an order. தற்பொழுது விழாவின் துவக்கமாக ரோட்டரி பிரேயரை நமது ரோட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுடன் இணைந்து இறைவனிடம் சமர்ப்பிக்கலாம். வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவன எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். The four-way test. First, it is the truth. Second, it is fair to all concerned. Third, will it build goodwill and better friendships? Fourth, will it be beneficial to all concerned? Thank you. இப்போ நடந்த ரோட்டரி பிரேயர் கண்டிப்பா அந்த கடவுள் காதலை கேட்டிருக்கும் நினைக்கிறேன். போன வருஷம் மாதிரி பேண்டமிக்னு படுத்தி எடுக்காம இந்த வருஷத்தோட ஆபீஸ் பேரர்ஸ்க்கு அபிஷியலான ஆஃபரிங்ஸ் பண்ணுவாருன்னு நம்பலாம். Next, we calling upon our Rotary President, Rotarian S. Mohammed Farooq to give a welcome address. Welcome you, sir. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டரி சங்க காரைக்கால் ஃப்ரெண்ட்ஷிப் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஷிப்பின் இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்வில் ஜூம் ஆப் மூலமா ஆன்லைன் மூலமா கலந்துகிட்ட அனைத்து ரொட்டேரியன்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவரையும் வருக வரவேற்கிறோம். சீஃப் கெஸ்ட்
பிடிஜி ரொட்டேரியன் என் கோவிந்தராஜ் சார் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து ரொட்டேரியன்களையும் மற்ற நண்பர்களையும் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த அற்புதமான நிகழ்ச்சியில அடுத்தடுத்து என்னென்னவெல்லாம் நடக்க போகுதுன்ற காத்திருப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு நம்ம ரோட்டரி சங்கம் மாற்றிய சிறப்பான தரமான பணிகளை ஒரு குட்டி ஸ்டோரியா இதோ உங்க முன்னாடி. அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டு நமது ரோட்டரி சங்கம் ஆற்றிய தொண்டுகளானவை. அன்னபூர்ண தினத்தை முன்னிட்டு சப்தாஸ்வரம் ஓல்டேஜ் ஹோமில் உணவுகள் வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பப்ளிக் பார்க் ரெனோவேஷன், சக்தி நகரில் ட்ரீஸ் பிளான்டேஷனும் 2 பெஞ்ச்களும் வழங்கப்பட்டது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 7ஆம் தேதி கவர்மெண்ட் பள்ளிகளுக்கு ஃபர்னிச்சர் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டது. செப்டம்பர் 19ஆம் தேதி குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நவம்பர் 6ஆம் தேதி காரைக்கால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களுக்கு கிளவுஸ் அண்ட் மாஸ்க் வழங்கப்பட்டது. டிசம்பர் 6ஆம் தேதி கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன். டிசம்பர் 15ஆம் தேதி இன்ஸ்டலேஷன் செரிமனி ஆஃப் ரோட் ட்ராக் அண்ட் RCC கிளப் ஆஃப் திருமலை ராயப்பட்டினத்தில் நடைபெற்றது. போலியோ டிராப் டே கேம்பெயின், திவாலி செலிப்ரேஷன் சப்தாஸ்வரம் ஓல்டேஜ் ஹோமில் நடைபெற்றது. ஜனவரி 25ஆம் தேதி தடங்கம்பாடி அண்ட் ரோட்டோசைக்கிள் ராலி ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜோனுடன் இணைந்து பிப்ரவரி 28ஆம் தேதி மிக உற்சாகத்தோடு நடைபெற்றது. பிப்ரவரி 25ஆம் தேதி மாசி மகத்தை முன்னிட்டு RCC கிளப் திருமலை ராயப்பட்டினத்துடன் இணைந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இஃப்தார் செலிப்ரேஷன் முன்னிட்டு மே 30ஆம் தேதி கிராசரிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது. ஜூன் 3ஆம் தேதி திருமலை ராயப்பட்டினத்தின் பட்டின ரயில் நிலையத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. ஜூன் 5ஆம் தேதி 200 கோவிட் கிட்ஸ் ஜோன் ரோட்டரி கிளப் சார்பாக காரைக்கால் கலெக்டரிடம் வழங்கப்பட்டது. என்றும் மக்கள் தேவையை பூர்த்தி செய்யும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியில் தொண்டுகள் தொடரும். செக்ரட்டரி போட்டையே சர்வீஸ் பேஸ்டு ஷார்ட் பிலிமா மாத்தின பெருமை ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியே சேரும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்னடா இவன் சம்பந்தம் எல்லாம் திருக்குறள் சொல்லிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான சம்பந்தம் இருக்கு. நான் சொன்ன திருக்குறளுக்கும் இப்போ நான் கூப்பிட போறவருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சம்பந்தம் இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா மொழிக்கும் அகரம் எப்படி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கோ, அது போல நம்ம கிளப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு காரணமான சார்ட்டர் பிரசிடென்ட் ரோட்டேரியன் என் கலியபெருமாள் அவர்கள் புதிய ரோட்டரி ஆண்டிற்கான தலைவரை அறிமுகப்படுத்துவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டேரியன் ஜி கனகபூஷணம் அவர்கள் வெங்கடேசலு சரஸ்வதி அவர்களுக்கு முதல் மகளாக 7/4/1960 அன்று சென்னையில் பிறந்தார். இவர் 22/5/1977 அன்று ரெங்கராஜு அவர்களை மனம் புரிந்தார். இவருக்கு ஓர் மகளும் உள்ளனர். இவரது குடும்பத்தில் உள்ள அனைவரும் பிரெஞ்சு மிலிட்டரியில் பணியாற்றியவர்கள். இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்று கடந்த 40 வருடங்களாக பிரான்சிலும் இந்தியாவிலும் வசித்து வருகிறார். இவர் கடந்த 2014 முதல் பிரெஞ்சு கவுன்சிலராக இந்தியாவில் உள்ள பிரெஞ்சு குடிமக்களின் பிரதிநிதியாக அவர்களின் நிறை குறைகளை பூர்த்தி செய்து வருகிறார். இவர் முதல் பிரெஞ்சு கவுன்சிலராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு ரோட்டேரியன் ரவி அவர்கள் தலைவராக இருந்தபொழுது சாசன தலைவர் கலியபெருமாள் அவர்களால் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார். கடந்த 2020-21ஆம் ஆண்டு சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்று மிகச் சிறப்பான செயல் திட்டங்களை நிறைவேற்றுள்ளார். இதுவரை ரோட்டரி அறக்கட்டளைக்கு
$500 நன்கொடை வழங்கியுள்ளார். இந்த ஆண்டு மீதமுள்ள $500 வழங்கி மிக விரைவில் PHF ஆக அறிவிக்கப்பட உள்ளார். காரைக்கால் ரோட்டரி வரலாற்றில் முதலாக ஒரு பெண் ரோட்டரி சங்க தலைவராக பதவியேற்பது இதுவே முதல் முறையாகும். இவ்வாறு பெருமைகளை நிறைந்த திருமதி கனகபூஷணம் அவர்களை இந்த சபையில் அறிமுகப்படுத்தியதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. தற்பொழுது புதிய ஆண்டிற்கான செக்ரட்டரி அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக முன்னாள் ரோட்டரி தலைவரான சிறப்பாக பணியாற்றியது மட்டுமல்லாமல் அந்த ஆண்டில் நமது ரோட்டரி சங்கத்தில் இருந்து 4 பால்-ஹாரிஸ் ஃபெல்லோஷிப்களை உருவாக்கி சாதனை படைத்த பாஸ்ட் பிரசிடென்ட் ரோட்டேரியன் என் ரவி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்கள் திரு ராஜமாணிக்கம் திருமதி அஞ்சம்மாள் அவர்களுக்கு 4வது மகனாக 1973ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் 2006ஆம் ஆண்டு மீனா அவர்களை மணமுடிந்தார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவர் காரைக்காலில் குணா ஏஜென்சி என்ற வணிக நிறுவனத்தை கடந்த 25 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வருகிறார். இவர் டிப்ளமா மெக்கானிக்கல் மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவத்தையும் பயின்றுள்ளார். செவிவழி தொடு சிகிச்சை பேச்சாளர் திரு ஹீரர் பாஸ்கர் அவர்களை வைத்து காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்திலும் பல பேர் பயனடையும் வகையில் பெரிய அரங்கில் அவரை வைத்து நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். காரைக்கால் மாவட்ட விநியோகஸ்தர் சங்கத்தில் துணை செயலாளராக உள்ளார். இயற்கை விவசாயம், இயற்கை உணவுப் பொருட்கள், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றை ஆதரிக்கக்கூடியவராக இருந்து வருகிறார். இவர் 2013இல் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியில் உறுப்பினராக இணைந்து கொண்டார். இவர் 2018-19ஆம் ஆண்டு சங்கத்தின் பொருளாளராக சிறப்பாக பணியாற்றியுள்ளார். 2022-23ஆம் ஆண்டு சங்கத்தின் தலைவராக பணியாற்ற உள்ளார். அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பார்க்கலையே. நம்ம ரோட்டேரியன் எஸ் முகமது ஃபருக் அவர்களை வரும் ஆண்டு தலைவராக பொறுப்பேற்கும் ரோட்டேரியன் ஜி கனகபூஷணம் அவர்களுக்கு காலர் அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்கும் ரோட்டேரியன் கனகபூஷணம் என்றும் நான் எனது பணிகளை சங்கத்தின் சட்ட திட்டங்களை உட்பட்டு செவ்வனே செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். பன்னாட்டு ரோட்டரிக்கும் மாவட்டத்திற்கும் மண்டலத்திற்கும் நமது மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாலாஜி அவர்களுக்கும் என்னால் முயன்ற அளவு ஒத்துழைப்பை அளிப்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன். இன்று முதல் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவராக ரொட்டேரியன் கனகபூஷணம் அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியுடன் பொறுப்பேற்கிறார். தற்பொழுது சங்கத்தின் சாசனத்தை நடப்பு ஆண்டு செக்ரட்டரி ரோட்டேரியன் ஆர் குணபாலனிடம் ரோட்டேரியன் எஸ் முகமது ஃபருக் அவர்கள் ஒப்படைப்பார். Office Bearer 2021-2022 President R.G. Kanakabhushanam, Secretary Gunabalan, Treasurer S. Balamurugan, Immediate Past President S. Mohammed. Okay. Immediate Past President Rotarian S. Mohammed Farooq, Secretary Rotarian R. Gunabalan,
You're welcome. Vice President or Rotarian Samuel Thoma. Executive Secretary Rotarian K. Kumaresan. Sergeant at Arms Rotarian R. Gunasegaran. The Rotary Foundation Rotarian R. Mohammed Jafar Hussain. Polio, the Rotary Foundation, Rotarian Dr. L. Satish Kumar. Grants, the Rotary Foundation, Rotarian R. Gunasilan. Club Administration, Rotarian N. Kalia Perumal. Club Communication, Rotarian P. Sendil Kumar. Club Service, Rotarian G. Jnana Segaran. Family of Rotary, Rotarian M. Janatul Fertaus. Membership Development, Rotarian G.R. Bhatasaravi. Detention Membership Development, Rotarian P. Sivashankar. New Member Orientation, Rotarian R. N. Ravi. Public Image, Rotarian M. Nagadjagarajan, MLA. Media Relation, Rotarian Samuel Thoma. Web and Social Media, Rotarian Ramesh Mohan. Service Project, Rotarian S. Mohammed Farooq. Vocational Service, Rotarian M. Sheikh Faisal. Community Service, Rotarian A. Govindasamy. Youth Service, Rotarian H. Rifat Kamil. Signature Project, Rotarian H. Sheikh Mohammed. RCC, Rotarian N. Ravi. International Service, Rotarian R. Gunasegaran. New Generation, Rotarian K. Kumaresan. Rotaract Interact, Rotarian R. Gunabalan. Raila, Rotarian Ramesh Mohan. Wins, Rotarian S. Balamurugan. District Conference Promo, Rotarian J. Jnana Segaran. Club Program in My Rotary, Rotarian Dr. K. Balaji. சங்க உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருவோம். அனைத்து ஆபீஸ் பேரர்களும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதோ பாருங்க, ஒண்ணு உயரமா தெரியுதா? அது என்னன்ற ஆவல் உங்களுக்குள்ள இருக்கும்ல, அப்போ அதை ஓபன் பண்ணிட வேண்டியதுதான். சோ இந்த ஆண்டிற்கான ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் பேனரை திறப்பதற்காக நம்ம ஜோன் 13 அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டேரியன் பி ராஜேந்திரன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். Now calling upon our new incoming president Rotarian J. Kanagabhushna ma'am to give an acceptance speech. I'm happy to be there this night. I will faithfully execute the office of President and Rotary Club of Karakal Friends City, and I will do the best of my ability support the District Governor Rotarian S. Balaji Babu in the Rotary International. And let me take this opportunity to congratulate immediate past President Rotarian S. Mohammed Farooq and the team for a successful year despite of the pandemic. I am also fortunate to have a membership that is fully committed to the Rotary, the ideal of service above self, carrying out the many worthwhile projects that we undertake for the benefit of our community. Kurungadugal project, thanks to our DG Balaji Babu, big project. And this year adoption, village adoption and many more. We concentrate on about 7 avenues too. As I stand here before you, I am honored to be given this opportunity to serve in this capacity. My sincere incidents that I will dedicate to the cause of Rotary. And this role, the same way, I have demonstrated my commitment over the past few years since I was
first induction into the club on 30 June 2016, unforgettable day for me. I am proud to be a Rotarian and honored to be elected president of the club, Karaikal Friends City, as a first woman president. With the help and support of my club members, thank you. For the district leaders too, and also thank to my family. And thanks to all to come here, accept my invitation. Thank you to PDG Govindarajan sir and all district leaders and other club leaders, my family, my friends. Thank you all. அனைவருக்கும் எனது நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்கள் முன் இன்றும் பிரசிடென்ட்டாக பெருமைப்படுகிறேன். சேவை தொடரும், சேவை சர்வீஸ் அபவுட் செல்ஃப்ங்கிற அந்த மனப்பான்மையோடும் என் சேவை தொடரும் என்றும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க ரோட்டரி. தேங்க்யூ. Thank you, ma'am. This is the time to induct new member to our Rotary family. This happiest thing will be taken over by our charter president Rotarian N. Kaliyaperumal. Please, sir. எங்களது சங்கத்தில் புதிய உறுப்பினராக இன்று இணையும் திருமதி பாவை சாவித்திரி அவர்கள் வி ஆர் ராமலிங்கம் லோகநாயகி அவர்களுக்கு மகளாக 25/9/1966 அன்று பிறந்தார். இவர் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டதாரி ஆவார். இவரது கணவர் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். திருமதி சாவித்திரி கிருஷ்ணமூர்த்தி பாவலர் கவிப்பாவை எனும் புனைப்பெயரில் மரபு கவிதைகள் படைப்பவர். பிரான்ஸ் கம்பன் கழக ஆள்வினை உறுப்பினர். பிரான்சில் தமிழ் பயிற்றுவிக்கும் தமிழாசிரியர், சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீகம் மற்றும் இலக்கிய சொற்பொழிவுகள் மூலம் தெய்வத் தமிழும் சைவமும் வளர்ப்பவர். புதுச்சேரி கம்பன் கழகத்திலும் உறுப்பினராக உள்ளார். இவருக்கு சொல்லின் செல்வி, சிவனர்பணி செல்வியார், ஏற்றமிழ் அரசி ஆகிய பட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்விதமான அற்புதமான தமிழ் புலவரை ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தில் சேர்ப்பதில் சங்கம் மிகுந்த பெருமை கொள்கிறது. நன்றி. பேசலாமா? ஒரு சில வார்த்தை. சங்கத்தின் புதிய உறுப்பினர் திருமதி பாவை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தற்பொழுது ஏற்புரை வழங்குவார்கள். ஒரு சில வார்த்தைகள். தற்போது அவர்கள் பிரான்சில் உள்ளதால் அவர்களை இணைய வழியில் நம் சங்கத்தில் இணைத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தற்பொழுது நம்ம சங்கத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். நன்றி. இனிய மாலை வணக்கம். பிரெஞ்சு காரைக்கால் ரோட்டரி சங்க தலைவர் திருமதி கனகபூஷன் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்கள், அதில் பொறுப்பாளர்களாக ஏற்று சிறந்த பணிபுரியும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். முதலில் நான் என்னை புதிய உறுப்பினராக உங்களுடன் ஏற்றுக்கொண்டமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறேன். பாரம்பரியமிக்க ரோட்டரி கிளப் என்பது மிகவும் பாரம்பரியமான ஒரு சிறப்பு மிக்க தொண்டு நிறுவனம். அதில் இணைவதில் நான் பெருமையும் மிகவும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அதாவது தொண்டு அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று முருகன் ஔவையார்ட்ட கேட்டப்ப உள்ளதிலேயே உயர்வானது எது, அரிதானது எதுன்னு சொல்றப்ப ஔவை பிராட்டியார் சொல்லுவாங்க,
தொண்டரின் பெருமைதனே பெரிது, சொல்லுவதே பெரிதும்பாங்க. தொண்டர் தன் பெருமையே அரிதும்பாங்க. அதாவது எப்பேற்பட்டதை விட தொண்டுதான் நமக்கு மிகவும் அரிதானது, சிறந்தது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொண்டுகளை தன்னார்வ தொண்டுகளாக நீங்கள் செய்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும். தொண்டர்கள் உள்ளத்தில் தான் இறைவனுடைய இல்லம் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டோரின் வாக்குப்படி இந்த தொண்டு நிறுவனத்தில் சேர்ந்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பணிபுரிவதில் நான் இன்று மிகவும் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். என்னுடைய சகோதரர் சாசன தலைவர் கலிய பெருமாள் தம்பி அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியையும் பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் அவர்தான் என்னிடம் இந்த ரோட்டரி சங்கத்தின் உங்களுடைய நீண்ட நாள் பணிகளையும் அதனுடைய அருமையான தொண்டுகளையும் காரைக்கால் பகுதியில் நீங்கள் செய்து கொண்டு வரும் அனைத்து பணிகளுடைய சிறப்பை எடுத்து கூறி எனக்கு இந்த சங்கத்தினுடைய அருமையும் பெருமைகளையும் எனக்கு விளங்குமாறு எடுத்து கூறியவர். ஆகவே அவருக்கு முதலில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சங்கம் தொடர்ந்து தன்னுடைய பணிகளை தொண்டுகளையும் சேவைகளையும் செய்வதற்கு நான் என்னால் முடிந்த வரையும், என்னால் இயன்ற வரையில் என்னுடைய ஒத்துழைப்பையும் என்னுடைய பணிகளையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். பிரான்ஸ் ஊரை சேர்ந்தவர் தான் திருமதி கனகபூஷன் அவர்களுடைய உரையை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களில் இந்த அளவுக்கு நம் தாயகத்தில் தொண்டாற்றக்கூடிய அந்த ஒரு அருமையான ஒரு நல்ல உள்ளத்தை கண்டு நான் மிகவும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுடன் என்னையும் சேர்த்து கொண்டு அந்த ஒரு ராமருக்கு அணில் எவ்வாறு செய்ததோ சிறிய தொண்டு செய்வது போல் நீங்கெல்லாம் சேது பாலம் கட்டுவது போல் மிகப்பெரிய தொண்டாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதில் அணிலுடைய ஒரு பணி போல் என்னையும் சேர்த்துக்கொண்டு நானும் அதில் பங்கு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து சிறிது நேரம் இந்த வாய்ப்பை கொடுத்து பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காரைக்கால் ரோட்டரி சங்கம் மேன்மேலும் ஆள் போல் தலைத்து விருட்சமாக பெரிய ஒரு தொண்டு நிறுவனமாக உலகம் முழுவதும் பேரும் புகழும் பெற்று இதனுடைய சேவை பரவ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றியை கூறிக்கொண்டு அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாகத்தியாகராஜன் எம்எஸ்சி நம்ம திருமலைராயப்பட்டினத்துடைய சட்டமன்ற உறுப்பினரை அறிமுகப்படுத்துவதற்காக முன்னாள் தலைவர் ரோட்டேரியன் GRR பார்த்தசாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரியன் திரு நாகத்தியாகராஜன் எம்எஸ்சி அவர்கள் திரு முரளி மனோகரன் திருமதி பிரேமா அவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு சுபத்ரா என்ற மனைவியும் சஞ்சீவ் பிரசாத் என்ற மகனும் உள்ளனர். இவர் திருப்பட்டினத்தின் முன்னாள் மேயர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ திரு நாகமுத்தா பிள்ளை அவர்களின் பேரன் ஆவார். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக இவருடைய இடைவிடாத சமூக சேவையால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைவு திருப்பட்டினத்தின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். இவர் நமது சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி பெருமை கொள்கிறது. காரைக்கால் ரோட்டரி சங்கத்திற்கு காரைக்கால் ரோட்டரி வரலாற்றிலேயே ஒரு பெண் தலைவராக பொறுப்பேற்றது எவ்வளவு பெருமையோ அதே போன்று எங்கள் சங்கத்தில் பிரான்ஸ் தொகுதியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவும் நமது காரைக்கால் தொகுதியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை நமக்கு கிடைத்துள்ளது. அவர் எங்கள் சங்கத்தில் இணைந்து 5 வருடங்களாக ஆன நிலையில் தற்பொழுது மிகுந்த மக்கள் சேவை ஆற்றிய ஒரு பெருமையாக தற்பொழுது எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக
நாங்கள் அழைத்துள்ள ரொட்டேரியன் எம் நாக தியாகராஜன் பிஎஸ்சி எம்எல்ஏ அவர்கள் தற்பொழுது எம்எஸ்சி எம்எல்ஏ அவர்கள் தற்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரோட்டரி சங்கத்தில் பயணித்ததை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். அதுபோன்று இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கும் மேடம் அவர்களுக்கும் செக்ரட்டரி இந்த மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ரோட்டரி பிரெஞ்சு ரோட்டரியானது காரைக்கால் பகுதியில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. அதுபோல இனி வரும் காலங்களில் இவர்களது தலைமையில் நமது ரோட்டரி மிகவும் சிறப்பாக செயல்படும் என நான் நம்புகிறேன். இதற்காக எனது ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும். என்னுடைய உதவி 24 மணி நேரம் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எதை கேட்டாலும் செய்ய நானும் தயாராக உள்ளேன். மேலும் இந்த சங்கத்தில் இப்படி ஒரு கொரோனா காலத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய இந்த சூழ்நிலையில் இந்த ஜூம் இந்த ஆப்பில் நம்ம பதவியேற்பு விழாவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் இந்த கொரோனா முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக அனைவரும் ஒன்று கூடுவோம். நம்மால் முடிந்த நல்ல விஷயங்களை நிச்சயமாக செய்வோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மற்றும் தலைவர்களுக்கும் எனது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, டன். இப்போ நான் எதுவும் பேசல, அதை ஒரு வீடியோவாவே பார்த்துடலாம். இதோ உங்க முன்னாடி. அறிமுகமே இவர்கிட்ட தான் வந்து அறிமுகத்தை கேட்கும். சாமானியர்களெல்லாம் வாழ்ற இந்த சமூகத்துல சாதிக்க பிறந்து சாதிச்சும் காட்டியவர் இவர் பிறந்தது நவம்பர் 6, 1954 அண்ட் இவருடைய ஸ்கூல் லைஃப்பை 1971 அண்ட் 72 முடிச்சுட்டு 1975 காலேஜ் லைஃபையும் முடிச்சிடுறாரு. ஒரு உன்னதமான தொழில்னு சொல்றதை விட ஒரு உயிருக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விவசாயத்தில் இவருக்கு பயங்கரமான ஆர்வம். ஸோ விவசாயத்தில் காலடி எடுத்து வைக்கிறாரு. விவசாய நடவடிக்கை எல்லாம் முன்னின்று நடத்தி வந்ததால் காரைக்கால் பிரதேச விவசாயிகள் சங்கம் என்ற அமைப்பில் சேர்ந்து சில முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வராரு. 2004 வருஷம் காரைக்கால் பிரதேச விவசாயிகள் நல சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கான சரியான முறையான பதிவு எல்லாம் செஞ்சு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பிரசிடெண்ட்டாக, அதாவது சார்ட்டர்ட் பிரசிடெண்ட்டாக இருந்து வராரு. பாண்டிச்சேரி அக்ரோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் போன்ற விவசாய அமைப்புகள் மற்றும் விவசாய காப்பீட்டு நிறுவனங்கள் முக்கிய பங்கும் வகித்து வராரு, பொறுப்பும் வகித்து வராரு. தற்போது வேளாண் அறிவியல் நிலையத்திலையும் முக்கிய பொறுப்பில் இருந்து வராரு. மேலும் கட்டடக்கலைக்கு இவருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த ஆர்வம் இருந்ததால் ஓம் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தை ஏற்படுத்தி 30க்கும் மேற்பட்ட வீடுகளையும் கட்டி கொடுத்துருக்காரு. காரைக்கால் இன்ஜினியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் என்ற ஒரு சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. சமூகத்து மத்தியில் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிற இவர் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர். 26/8/1983 திருமணமாகி இவருடைய மனைவி கீதா அவர்களுக்கு ஒரு அன்பான கணவராகவும் சுகந்தி, கிருத்திகா, சக்தி, சங்கவி என்ற குழந்தைகளுக்கு நண்பன் போன்ற ஒரு நல்ல அப்பாவாகவும் இருக்காரு. இத்தனை சிறப்புடைய இவர் ரோட்டரி சங்கத்துக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன? இவர் அந்த ரோட்டரி சங்கத்தையும் விட்டு வைக்கவில்லை. ஸோ 2014-15 வருஷம் காரைக்கால் ரோட்டரி சங்கத்தில் சேர்ந்து 2018-19 வருஷத்துடைய தலைவராகவும் பணியாற்றி இருக்காரு. அந்த வருஷம் பால் ஹாரிஸ் ஃபெல்லோஷிப் சிறந்த தலைவருக்கான விருதும் சைட்டேஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு. அண்ட் இந்த வருஷம் நம்ம ஜோன் அசிஸ்டன்ட் கவர்னராக பொறுப்பேற்று பணியாற்ற போகும் ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது ரோட்டேரியன் ராஜேந்திரன் ஐயா அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். உடனடி முன்னாள் தலைவர் ஃபாரூக் அவர்களே, புதிதாக செயலாளராக பதவியேற்றிருக்கும் குணபாலன் சார் அவர்களே, பொருளாளர் பாலமுருகன் அவர்களே மற்றும் சார்ட்டர் பிரசிடென்ட் கலியபெருமாள் அவர்களே, தற்போதைய உதவி ஆளுநர் உதயகுமார் அவர்களே, முன்னாள் இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர்களே, இணைய வழியில்
இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்களே, ரொட்டேரியன்களே, நண்பர்களே, சிறப்பு விருந்தினர் சகோதரர் நாக தியாகராஜன் எம்எல்ஏ அவர்களே மற்றும் இங்கு சிறப்புரை ஆற்ற காத்து கொண்டிருக்கும் தலைமை விருந்தினர் சீஃப் கெஸ்ட் முன்னாள் பிடிஜி கோவிந்தராய் சார் அவர்களே, இவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் கனகபுஷ்ணம் அவர்கள் என்னிடம் 4 சங்கங்கள் உள்ளன. காரைக்கால் மண்டலம் 13இல் 4 சங்கங்கள் உள்ளன. இந்த 4 சங்கங்களிலும் நம்மளுடைய பிரெஞ்சு சிட்டி தலைவர் கனகபுஷ்ணம் தான் என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளவு தூரம் ஆக்டிவா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. என்னையும் தூண்டிட்டு அவங்களும் வந்து சிறப்பா எப்படி செயல்படணும், என்னென்ன செய்யணும், எப்படி செஞ்சா எப்படி நல்ல ஸ்டார் பிரசிடென்டா ஆகலாம், அதுக்கு வழி சொல்லுங்க ஐயாஜி. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஜோன் 13 ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 2981 நல்ல பேர் எடுக்கணும், அதுக்கு நான் முழுசா பாடுபடுவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அருமையா இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவங்க செக்ரட்டரியா இருந்து செயல்பட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. செக்ரட்டரியா இருந்து ஃபாரூக்கோட நல்ல கோஆபரேஷன் கொடுத்து நல்ல செயலராக இருந்து வந்திருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து நல்ல ஸ்டார் பிரசிடென்ட் எடுப்பாங்கிறதுக்கு எந்த வித ஐயமும் இல்லை. அடுத்து இந்த ஆண்டிற்கான ஏஜிங்கிற முறையில நான் சொல்ல வேண்டியது, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிளப்பு, நம்ம ரோட்டரி சங்கம், இன்டர்நேஷனல் ரோட்டரி சங்கத்துல 12 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. வருஷம் புதுசா சேர்றாங்க, கொஞ்சம் பேர் வெளியாகிறாங்க அந்த வருஷம். ஆக மொத்தம் 10 ஆண்டு காலமாக 12 லட்சம் மெம்பர் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டு ஆர்ஐ பிரசிடென்டா சேகர் மேத்தா என்ற ஒரு இந்தியர் ரோட்டரி சங்கத்தின் இந்த ஆண்டு ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்டா இருக்கிறதுனால பதவி இருக்கிறதுனால அவங்களோட எய்மு 1 லட்சம் மெம்பரை சேர்க்கணும். இந்த ஆண்டுக்குள்ள 13 லட்சம் மெம்பரை ஆக்கணுங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய கவர்னர் ரொட்டேரியன் எஸ் பாலாஜி அவர்கள் நம்மளுக்கு கொடுத்த டார்கெட்டு 1, 2, 3, 4 1234 மெம்பரை சேர்க்கணும். இந்த 1234ங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது. 12 லட்சம் மெம்பரு, ஒரு மெம்பர் வந்து ஒரு ஆளை சேர்த்தாங்கன்னா 1 லட்சம் மெம்பர் டார்கெட் ஈஸியா ரீச் பண்ணிடலாங்கிற ஒரு இதுல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 1234 மெம்பர்களை சேர்க்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. அத இன்று வந்து பிரெஞ்சு சிட்டில 2 மெம்பர்களை சேர்த்திருக்காங்க. அதுல ஒரு மெம்பர் வந்து இன்னைக்கு அவங்க அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சை நம்ம கேட்டுட்டோம். பிரான்ஸ்ல இருந்து அவங்களோட அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சை நம்ம கேட்டுட்டோம். இன்னொரு மெம்பரும் லேடி மெம்பர் சேர்க்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அது பத்தாது. என்னோட இது வந்து 10 மெம்பர் குறைந்தது
21ஆம் தேதிக்குள்ள 10 மெம்பரு இந்த கிளப்ல சேர்க்கணும்னு என்னுடைய தாழ்மையான விருப்பம். இதுக்கு முன்னாள் சார்ட்டர் பிரசிடென்ட்ல இருந்து முன்னாள் தலைவர்கள்லாம் உதவி பண்ணி தான் இந்த கிளப்ல 21ஆம் தேதிக்குள்ள 10 மெம்பரை சேர்க்கணும் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை தங்களிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புது மெம்பரை நீங்க சேர்க்கணும், அதுக்கான முயற்சியில இறங்குங்க. அடுத்தது டிஆர்எஃப். இந்த டிஆர்எஃப் வந்து இந்த கொரோனா வந்ததுனால இல்லைன்னா இந்த சேகர் மேத்தாங்கிற ஆர்ஐ இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் வருகிற 4ஆம் தேதி கும்பகோணத்துக்கு வருவதாக இருந்தது. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது அந்த தேதியை குறிப்பிட்டாச்சு. ஆனா இந்த கொரோனா இதுல சட்டம் இடம் கொடுக்காத காரணத்தினால் அவங்க ஜூம்ல இணைய இருக்கிறாங்க. இணைந்து அந்த நம்ம டிஜி இன்ஸ்டலேஷன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பாலாஜி சாரோட இன்ஸ்டலேஷன் வந்து 4ஆம் தேதி கும்பகோணத்து டிஎஸ் மஹால்ல நடக்குது. அதுல அவங்க வந்து ஜூம் வழியா கலந்துருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு $1 மில்லியன் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற இந்த வருஷம் டிஆர்எஃப் கொடுக்கணுங்கிறது நம்ம கவர்னரோட எதிர்பார்ப்பு. ஆனா அந்த கொரோனா காலமா இருக்கிறதுனால அந்த டார்கெட்டை இந்த ஆண்டுக்குள்ள அதை ரீச் பண்ணிடலாம் ஆங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால நம்ம பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி சங்கம் நிறைய வள்ளல்கள் இருக்கிறாங்க. பாரூக்கு, ஜாஃபரு, இது மாதிரி பெரும் நல்ல உள்ளங்கள், பணம் கொடுத்து உதவும் உள்ளங்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக இந்த பிரெஞ்சு சிட்டி எப்படியும் ஒரு $5000 கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார்ட்டர் பிரசிடென்ட் வந்து கை தட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா நடக்கும். சார்ட்டர் பிரசிடென்ட் மனசு வச்சாருன்னா கண்டிப்பா நடக்கும். அவர் ஒரு கொள்கை பிடிப்பு உள்ளவர். எனக்கு இப்ப நேற்று பழக்கம் இல்லை, அதனால அவரு பெரிய கைத்தட்டு கொடுத்துட்டாரு. அதனால உங்க சங்கத்திலேருந்து $5000 ஒரு எளிதான இலக்கு தான். அது ஒண்ணு. அடுத்தது நம்ம ரோட்டரி நம்ம கவர்னர் பாலாஜியோட எதிர்பார்ப்பு வந்து வில்லேஜ் அடாப்ஷன். ஒரு வில்லேஜை வந்து நம்ம தத்து எடுத்து அந்த கிராமத்தை ஒரு முன்னோடி கிராமமா மாற்றணுங்கிறது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னரோட கனவு. அது அந்த முன்னோடி கிராமத்தை 128 கிளப் இருக்கு, 128 கிராமங்களை தத்தெடுத்து ஒவ்வொரு கிளப்பும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதை முன்னோக்கி கொண்டு செல்லணும் ஆங்கிற மாதிரி. அது ஒரு வருஷத்துல நடக்காதுன்னு நாங்கெல்லாம் சொல்லும் போது அடுத்து வர்ற கவர்னர் செல்வநாதன் டிஜிஇன்னு சொல்றதா என்னன்னு சொல்றாரு இப்போ இன்னைக்கு டிஜி. அடுத்து வர்ற டிஜி செல்வநாதனா இருக்கட்டும், செங்குட்டுவனா இருக்கட்டும், எல்லாருமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா உறுதி அளித்ததுனால ஒரே வருஷத்துல அந்த வில்லேஜை வந்து முன்னோக்கி கொண்டு போக முடியாது. அதனால 3 ஆண்டுகளில் ஒரு கிராமத்தை நடத்தி ஒரு முன்மாதிரியான கிராமம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இது மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நாம வந்து அதை ஏற்பாடு பண்ணிருக்கு. அதுல ஒரு கிராமம் தத்தெடுக்கிறதா பிரெஞ்சு சிட்டி தேர்ந்தெடுக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளது. அது மாதிரி அந்த கிராமத்தை வந்து தொடர்ந்து எல்லா ப்ராஜெக்ட் குறுங்காடுகள் இருக்கட்டும், ஒரு கேம்ப் இருக்கட்டும், வெட்டனரி கேம்ப், மெடிக்கல் கேம்ப் எல்லாமே அந்த கிராமத்துல நம்ம கொண்டு போய் செஞ்சு அந்த முன் கிராமமா மாற்றுவோங்கிற இத சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நான் இதை சொல்லி ஆகணும். இவருக்கு நான் செம்ம ஃபேன் ஆயிட்டேங்க. என்ன காரணம் என்பது ஒரு காணொலி காட்சியா உங்கள் முன்னாடி வரப்போகுது. ஒரு
பார்க்க அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி தான் இருப்பாரு. ஆனா அவர்னா கூட மூவில தான் சூப்பர் ஸ்டார். இவர் சர்வீஸ் பண்றதுல சூப்பர் ஸ்டார் அண்ட் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். சோ காரணங்கள் தெரிஞ்சுக்க ஒரு காணொளி இதோ உங்கள் முன்னாடி காட்சியாக. இவர் 1000ல் ஒருவர், அனைவரும் விரும்பும் தலைவர். பேச்சுலர் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இவர் இயந்திரத்தை மட்டும் கையாளுறவர் கிடையாது, இல்லை என வரும் இதயங்களையும் கையாளக்கூடியவர். சர்வீஸ் பண்ணுறதுல ராக்ஸ்டர், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் மாஸ்டர். சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டவர் அண்ட் ஆர்கிடெக்சரை எஜுகேஷன் கிளாசிஃபிகேஷனாக கொண்டவர். ஆயில் கம்பெனிஸ்க்கு ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மைனார் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெடுடைய மேனேஜிங் டைரக்டர் இவர். பிரைம் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் செக்யூர்ட் கோல்டு மெடல் அண்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த வருஷம் அண்ட் டோட்டலி 9 ஸ்டேட் ரேங்க்ஸ் இன் லாஸ்ட் 3 years. Prime College of Education, Prime Teacher Training Institute, Prime Industrial Training Institute and Secretary at Prime Nest College of Architecture Trichy. இது போல சேர்மன்ஸாகவும் இருக்கக்கூடியவர். எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் குமாரபாளையத்துடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பராகவும், கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூருடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பராகவும், சின்மயா வித்யாலயா ஸ்கூல் நாகப்பட்டினத்துடைய ஜெனரல் செக்ரட்டரியாகவும், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் அண்ட் செஸ் அசோசியேஷனுடைய வைஸ் பிரசிடென்ட்டாகவும், ரோட்டரி சுனாமி ரீஹாபிலிட்டேஷன் கமிட்டி சேர்மனாக, சுனாமி ப்ராஜெக்ட் 10 கோடி மதிப்பில் 70 வீடுகள் மற்றும் 20 பள்ளி அறைகள், அதாவது கிளாஸ் ரூம்ஸ் நிறைய பள்ளிகளுக்கு சேவையாக செய்திருக்காரு. கஜா புயலின் போது ஆஸ் அ அட்வைசராக 12,000 குடும்பத்திற்கு அரவுண்ட் 5 crore மதிப்பில் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. 2005 வருஷம் குரூப் ஸ்டடி எக்ஸ்சேஞ்ச் டீம் லீடராக இருந்திருக்காரு. மேயர் ஆஃப் கொலம்பியா சிட்டி வித் ஹானரி சிட்டிசன்ஷிப் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இவருக்கு வழங்கி கௌரவப்படுத்தியிருக்காங்க. 24 மணி நேரத்தில் 2,54,464 ட்ரீ சாப்ளிங்ஸ் பிளான் பண்ணி கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. இன் ஒன் ஆஃப் தி ஆர்கனைசர்ஸ் ஃபார் 2 கின்னஸ் ரெக்கார்ட்ஸ். 2018 வருஷம் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 9820 உடைய ரோட்டரி ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் டீம் லீடராகவும் இருந்திருக்காரு. 2019 அட்வைசர் ரோட்டரி ஃப்ரெண்ட்ஷிப் விசிட் டு RID 2760 நகோயா ஜப்பானில் அட்வைசராகவும் ரோட்டரி ஃப்ரெண்ட்ஷிப் விசிட்டராகவும் இருந்திருக்காரு. மனிதர்களுள் மாமனிதரான இவருக்கு பல விருதுகள் இவரை தேடி வந்தது. அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடென்ட் இன் ஜேசிஸ்க்காக 7 விருதுகளும், அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபேட் இன் ஜோன் ட்ரைனர் ஒர்க் ஷாப் இன் ஜேசிஸ்க்காகவும், அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடென்ட் இன் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 2980 இன் 1999 to 2000 வரைக்கும் 17 விருதுகள், அவுட்ஸ்டாண்டிங் அசிஸ்டன்ட் கவர்னர் இன் ரோட்டரி 2001-2002 இடையில 34 அவார்ட்ஸ் ஃபார் தி ஜோன், ரோல் மாடல் யங் சிட்டிசன் அவார்ட் அண்ட் நாகை ரத்னா அவார்ட் ஃப்ரம் லயன்ஸ் கிளப், சர்வீஸ் அபவ் செல்ஃப் அவேர் ஃப்ரம் ரோட்டரி இன்டர்நேஷனல், கஜா எக்ஸலன்ஸ் சர்வீஸ் அவார்ட் பை RID 2981, கஜா சர்வீஸ் அவார்ட் பை நாகப்பட்டினம் CCT ஜேசிஸ், மனிதநேய பண்பாளர் அவார்ட் பை RC கும்பகோணம் சக்தி அண்ட் RC திருப்பனந்தல், ஃபார் தி சேக் ஆஃப் ஆனர் அவார்ட் பை RC திருப்பத்தூர் எலைட் என பல அவார்ட்களை வாங்கின பெருமை இவரை சேரும். போலியோ எராடிகேஷன் அண்ட் அதர் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்காக $31,000 பர்சனலாக ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக கொடுத்துருக்காரு. ஹாப்பிலி மேரிட் டு மிஸ்ஸஸ் G. Revati, Master of Architecture, who is an architect. She is a zone trainer in JC's, past president of Innerweed Club. Blessed with 2 sons, architecture Z. Ashwant, Master of Architecture and Architect, and G. Ajit, 11th standard. சமூகத்து மேலே அக்கறை செலுத்துகிறவர், தன்னுடைய குடும்பத்தின் மேலே அன்பும் செலுத்தக்கூடியவர் தான் இவர். இந்தியாவின் வருங்காலம்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு கரியர் கைடன்ஸ் போன்ற வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் தான் இவர். இத்தனை சிறப்புகள் மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நம்ம ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 2981 ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட்டின் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக பதவியேற்று பணியாற்ற இருக்கும் ரோட்டேரியன் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் N. கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் N. கோவிந்தராஜ்
கஜா பேரை கேட்ட ஒரு சுவா அதிருது இல்ல, இவர் பேசினாலும் அதிர்தான் போகுது. சோ சிறப்பு விருந்தினரான டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் என் கோவிந்தராஜ் தலைவா அவர்களை ஸ்பெஷல் ஸ்பீச் தருமாறு பாசமுடன் அழைக்கிறேன். குட் ஈவினிங். மாஸ்டர் ஆஃப் செரிமனி ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் ஆஃப் செரிமனி யாரு? மாஸ்டர் ஆஃப் செரிமனி யாருங்க? கேக்குதா? அவங்க ஆக்சுவலி அவர் வந்து ரோட்டராக்டர் கடலூர் இன்ஜினியரிங் கிருஷ்ணசாமி இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டராக்ட் கிளப் பிரசிடென்ட். அவர் பெயர் எஸ் பிரசன்னா. பிரசன்னா, ஓகே. தேங்க் யூ பிரசன்னா. ரோட்ராக்டர் எஸ் கேஎஸ் இனியவன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 298-2ல வந்து ஃப்ரெண்டா இருந்தாங்க சார். ஒரு என்னோட 2 இயர்ஸ் ஜூனியர் தம்பி வந்து ஆர்வமா பேசுறேன்னு பேசியிருக்கான் சார். அதான் சார், உங்களை வந்து ஃபுல்லா படிச்சுட்டு ஃபுல்லா வந்து ரிப்போர்ட்டை படிச்சுட்டு நான் ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன், நான் வந்து சூப்பர் ஸ்டார் அது மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரசன்னா அண்ட் தேங்க்யூ இனியவன். அதாவது ரோட்ராக்ட் அப்படின்னு சொன்னாலே ரோட்ரி இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோட்ராக்ட் வந்து நம்மளோட சேரும்போது எப்படி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ தேங்க்யூ பிரசன்னா அண்ட் இனியவன் ஃபார் மேக்கிங் திஸ் நைஸ் பிரசன்டேஷன். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி புதிதாக தலைமையேற்றிருக்கும் ரொட்டேரியன் பிரசிடென்ட் கனகபூஷணம் அவர்களே, கெஸ்ட் ஆஃப் ஆனர் மரியாதைக்குரிய எம்எல்ஏ ரொட்டேரியன் நாக தியாகராஜன் அவர்களே, அசிஸ்டன்ட் கவர்னர் அன்பு நண்பர் ரொட்டேரியன் ராஜேந்திரன் அவர்களே, இம்மிடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் முகமது ஃபாரூக், சார்ட்டர் பிரசிடென்ட் ரொட்டேரியன் கலியபெருமாள், முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரியன் பார்த்தசாரதி, ரொட்டேரியன் ஷேக் முகமது, ரொட்டேரியன் ரவி, ரொட்டேரியன் ரமேஷ் மோகன், ரொட்டேரியன் குணசேகரன், செக்ரட்டரி ரொட்டேரியன் குணபாலன், ட்ரெஷரர் ரொட்டேரியன் பாலமுருகன், காரைக்கால் ரோட்டரி சங்கத்திலிருந்து வந்திருக்கூடிய தலைவர் ரொட்டேரியன் சுப்பிரமணியம், உங்கள் சங்கம் ஆரம்பிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த அன்பு நண்பர், அவர் மட்டும் உங்க கிளப் மட்டும் இல்ல, 43 புதிய சங்கங்கள் அந்த ஆண்டு துவங்கி உலக சாதனை படைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த ரொட்டேரியன் இளங்கோவன் அவர்கள், பாஸ்ட் பிரசிடென்ட் இளங்கோவன் அவர்கள், எங்களுடைய சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சமீபத்தில் மிக சிறப்பாக டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி நடத்திய ரொட்டேரியன் பாஸ்கர், ரொட்டேரியன் அன்பு நண்பர் ரொட்டேரியன் எஸ்பி ராசன், ரொட்டேரியன் வெண்ணிலா காமராஜ், நிறைய ரோட்டரி நண்பர்கள், தமிழ்ச்செல்வி மேடம், நிறைய பேர் வந்து வேற சங்கத்திலிருந்துலாம் வந்திருக்காங்க. ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் ரோட்டரி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். 11 ஆண்டுகள் இந்த சங்கம் வந்து மிக சிறப்பாக நடந்திருக்குது. 11 ஆண்டுகள் நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்துடைய நம்பர், அந்த கிளப் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 82,693. அதாவது 82,693 கிளப் தான் காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி. அதுக்கப்புறம் ஒரு 1000 கிளப் கிட்டத்தட்ட வந்திருக்கும். கிட்டத்தட்ட 83,000 கிளப்ஸ் இப்போதைக்கு இருக்கும். அந்த 83,000 கிளப்ஸ்ல இப்போ எத்தனை கிளப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 35,000 கிளப்ஸ் தான் இருக்கு. மற்ற 45,000 கிளப்ஸ் ஆரம்பிச்சாங்க, மூடிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சங்கம் நிலைத்து நிற்கணும். இப்போ ராஜேந்திரன் சார் அசிஸ்டன்ட் கவர்னர், அவங்களோட சங்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஸோ இப்போ வந்து 11 ஆண்டுகள்ல ஆன ஒரு ஃப்ரெண்ட் சிட்டியோட சங்கம் எப்படி வந்து இந்த சங்கம் வந்து ஸ்ட்ராங்கா போகும், இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக போகும் அப்படின்னு சொன்னா சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், சாசன உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே வந்து இந்த சங்கத்தை வந்து ஸ்டெடியா கொண்டு போகும்போது தான் வந்து அந்த சங்கம் வந்து நிலைத்து நிற்க முடியும். அதுக்கு வந்து முதலாவதாக சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், இப்போ இருக்கக்கூடிய ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகளை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற ஆண்டு ரொட்டேரியன் முகமது ஃபாரூக்
தலைவராக இருந்த பொழுது முகமது ஃபாரூக் வந்து ரொம்ப ஒரு இனிய நண்பர். நல்ல அப்பப்போ பேசுவாங்க. பேசும்போது வழக்கம் உண்டு. நிறைய சேவை திட்டங்கள் ஒரு முகமது ஃபாரூக் பிரசிடென்டா, இப்போ உள்ள பிரசிடென்ட் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து பாலமுருகன் சார் அதே ட்ரெஷரர் இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான ஆண்டாக சென்ற ஆண்டு இருந்திருக்கின்றது. நிறைய சேவை திட்டங்கள் கோவிட்காக செஞ்சது, ட்ரீ பிளான்டிங்காக, குறுங்காடுகள் திட்டம், தீபாவளி செலிப்ரேஷன் வித் ஓல்டேஜ் ஹோம், ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஒரு அருமையான திட்டங்கள் வந்து பண்ணி நிறைய பேருடைய லைஃப்ல வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கான சேவை திட்டங்களை இவங்க செஞ்சிருக்காங்க. ரொட்டேரியன் முகமது ஃபாரூக் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வந்து இந்த வாட்டி இந்த பிரசன்டேஷன் ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. அதுவும் ரோட்ராக்டர்ஸ் தான் செஞ்சாங்களான்றது தெரியல எனக்கு, பட் ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா மாஸ்டர் ஆஃப் செரமனி நார்மலா இருக்கும்போது ஒரு பிரச்சனை பண்ணார் இல்லையா, மாஸ்டர் ஆஃப் செரமனி வந்து நிறைய பேசும்போது பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும். இவர் வந்து ரொம்ப கொஞ்சமா பேசி அதை வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையா இருக்கு. யார் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ஆசையா இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த செக்ரட்டரி ரிப்போர்ட்டும் ரொம்ப இனிமையா, ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணீங்க. முகமது ஃபாரூக் சார் அண்ட் டீம், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு பிரசிடென்ட் ரொட்டேரியன் கனகபூஷணம் மேடம் தான், சார்ட்டர் பிரசிடென்ட் ரொட்டேரியன் கலிபெருமாள், செக்ரட்டரி ரொட்டேரியன் குணபாலன் சார், 3 பேரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து இன்விடேஷன் பர்சனலாக கொடுத்தாங்க. பர்சனலாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் சொன்னாங்க ஒவ்வொரு உறுப்பினர் வீட்டுக்கும் வந்து பர்சனலாக போய் கொடுத்துட்ருக்கோம் அந்த இன்விடேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கலிபெருமாள் சார் வந்து என்னுடைய பிரசிடென்ட், சார்ட்டர் பிரசிடென்ட். 11 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தான் வந்து இப்போதான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ கலிபெருமாள் சார் வந்து எங்கள் வீட்டுக்கு வர வச்சதும் கனகபூஷணம் மேடம் தான். அதுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லை, நிறைய கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. கிஃப்ட் கொடுத்துட்டு சொன்னாங்க, சார் இது வந்து மீட்டிங்கில் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காகவே 1 மணி நேரமாக வந்து எங்கள் மேடம் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ரேவதி மேடம் வந்து அந்த கிஃப்ட் கூட ஓப்பன் பண்ணிடலாம், கிஃப்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடணும். ஸோ சொன்னாங்க, மேடம் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்கலாம், சார் அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சார் அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தோன்ற மாதிரி ஒரு அந்த கிரியேட்டிவ் பிரசிடென்ட்டா நான் வந்து மேடம் நான் வந்து பார்க்குறேன். ஒரு வித்தியாசமான பிரசிடென்ட்டா, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகக்கூடிய பிரசிடென்ட்டா பார்க்குறேன். எப்பவுமே சொல்லுவாங்க வந்து ஒரு கிளப் வந்து நடத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பிசினஸ்ல வந்து ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லான பீப்புளா கூட இருப்பாங்க, பெரிய ரிசோர்சஸ் உள்ளவங்க, நிறைய பணம் உள்ளவங்களா இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. பட் ஒரு பிரசிடென்ட்ஷிப்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிரசிடென்ட்ஷிப் அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும்போது அந்த பிரசிடென்ட்ஷிப் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐம் ஷுவர் பிரசிடென்ட் கனகபூஷணம் மேடம் வந்து இந்த வருஷத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருக்கும் பிடிச்ச முறையில கண்டிப்பாக கொண்டு போவாங்க அப்படின்னு. ஏன்னா ரோட்டரின்றது ஒரு வாலண்டரி சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இதுல கமெண்ட் பண்ண முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வாலண்டரி சோஷியல் சர்வீஸ்னா மோட்டிவேட் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம், இப்படி தான் வேலை நடக்கணுமே ஒழிய பட் வந்து எனக்கு பிடிக்க வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா எதையும் நம்ம ரூல்ஸ் போட முடியாது. ஸோ ஒரு சிலர் வந்து அதை பண்ணும்போது சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அவங்களால பண்ண முடியலையா, அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா இந்த வருஷம் வந்து பிரசிடென்ட் மேடம் வந்து இதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரான்ஸ்ல இருந்து பாவை கிருஷ்ணமூர்த்தி மேடம் பேசுனாங்க, அவங்க ஒரு புது மெம்பர் ஆயிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ஃபிர்தோஸ் மேடம் அவங்க வந்து ரோட்டரியில சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி உறுப்பினர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். இன்னைக்கு 128 சங்கம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் பெண் உறுப்பினர்களை வந்து வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு சங்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சங்கங்கள் தான். பட் அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியான சங்கத்துல வந்து காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வந்து அவங்களுக்கு வெல்கம் பண்ணி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி நேற்று மேடம் கனகபூஷணம் மேடம் பேசும்போது சொன்னாங்க, சார் எங்க மெம்பர்ஸ் வந்து ரொம்ப வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க,
நான் கூட கொஞ்சம் ஆர்வத்துல வந்து கொஞ்சம் அப்படி பண்ணணும்னு நினைப்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு அழகா என்ன வழிநடத்தி கொண்டு போறது வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெம்பர்ஸ் பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்த ஆண்டு 2022-23 தான் முதல் முறையாக ஏறக்குறைய 110 ஆண்டுகளுக்கு மேல ஆன இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜெனிஃபர் ஜோன்ஸ் அப்படின்ட்டு கனடால இருந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து வராங்க. ஸோ அந்த பெண்கள் ரோட்டரியில சேர்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு போராட்டமான விஷயமாகவும் இருந்திருக்கு. 1916 வந்து பெண் உறுப்பினர்களை வந்து ரோட்டரியில சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஏற்பாடு நடந்தது. ஆனா வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க, சேர முடியல. இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் பெண்களை வந்து ரோட்டரியில சேர்க்கவே இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போயிடுச்சு. பெண் உறுப்பினர்களை வந்து சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு கேஸ் போய் ரோட்டரி இன்டர்நேஷனல் வந்து கவுன்சில் ஆன் லெஜிஸ்லேஷன்ல இதுல எல்லாத்துலயுமே பெண் உறுப்பினர்களை வந்து சேர்க்கவே இல்லை. ஆனா பட் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது கோர்ட்டுக்கு போய் 1988 தான் கோர்ட் ரூலிங் கொடுக்குறாங்க, பெண் உறுப்பினர்களை சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கோர்ட் ரூலிங்க்கு அப்புறம் தான் பெண் உறுப்பினர்கள் வந்து ரோட்டரியில சேர்க்கப்பட்டாங்க. ஸோ 1988 1916 ஆரம்பிச்சது, 88 72 ஆண்டுகள் போராட்டம். இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் வந்து பெண் உறுப்பினர்கள் வந்து ரோட்டரியில சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு வந்து 88க்கு அப்புறம் ரோட்டரியுடைய இது வந்து வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்குது, இன்னும் சிறப்பா இருக்கும். ஜெனிஃபர் ஜோன்ஸ் வந்து அவங்களோட ஸ்பீச்சை நீங்க கேட்கணும் கண்டிப்பா. டைனமிக் ஸ்பீச், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறவங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் எப்படி அடுத்த ஆண்டு நமக்கு கிடைக்கிறாங்களோ அதே மாதிரி காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டிக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு அருமையான ஒரு டைனமிக் பிரசிடென்ட் ரோட்டரி கனகபூஷணம் அவர்கள் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. கண்டிப்பாக பெண் உறுப்பினர்கள் நிறைய சேர இந்த ரோட்டரி வந்து மேலும் சிறப்பாக அமையும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய நிறைய பேருடைய நம்பிக்கை. இன்னைக்கு வந்து ரோட்டரி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ரோட்டரி பெண் உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பெண் உறுப்பினர்களை சேர்த்த பிரசிடென்ட் மேடம்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு என்ன அப்படின்னா, கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரோட்டரி நாகத்தியாராஜன் சார், ரொம்ப யங் மேன். அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான். 10 ஆண்டுகளா மக்களோட சேர்ந்து பணியாற்றி காரைக்காலில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகுறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த பாப்புலேஷன்ல வந்து எல்லாருமே அவங்கவுங்க போட்டி போட்டுட்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல அந்த சர்வீஸ் சிறப்பா பண்ணா மட்டும்தான் அங்க வந்து ஒரு எம்எல்ஏ ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணி இன்னைக்கு நாகத்தியாராஜன் சார் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா 5 ஆண்டுகளா வந்து காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டியில வந்து உறுப்பினராக இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரோட்டரி வந்து ப்ரொடியூசர்ஸ் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த லீடர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி லீடர்ஸ் வந்து அந்த ரோட்டரியோட நின்றுடுறாங்க. சமுதாயத்துக்கு வர்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா நாகத்தியாராஜன் சார் வந்து ரோட்டரியிலே இருந்துட்டு சமுதாயத்துல ஒரு எம்எல்ஏவாகவும் இருந்து மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார் என்பது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாதாரண அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாகத்தியாராஜன் சார் ரொம்ப கம்மியா பேசி வந்து விட்டுட்டாங்க. இப்ப நான் தான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது, தோணுது எனக்கு. இந்த வில்லேஜ் அடாப்ஷன் பத்தி சொல்லும் போது கூட சொன்னாங்க, நாகத்தியாராஜன் சார் ஏரியால தான் இருக்குது, எல்லாம் ரொம்ப பிரமாதமா அந்த வில்லேஜ் அடாப்ஷன் ப்ரோக்ராம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம்லாம் வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாகத்தியாராஜன் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க இருக்கிறது. வில்லேஜ் அடாப்ஷன்ல உங்களுடைய சங்கம் நீங்க இருக்கிறதுனால மிக சிறப்பாக அந்த வில்லேஜ் அடாப்ஷன் ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்றதுல எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தாக நம்ம அசிஸ்டன்ட் கவர்னர் ராஜேந்திரன் சார், ரொம்ப ஒரு உற்சாகமான மனிதர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். சார் வந்து பிரசிடண்டா இருக்கப்பல இருந்து அவங்களோட இன்ட்ரேஷனுக்கும் நான் போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. சார் பழகிறதுக்கும் சரி, அந்த ஒரு கனிவான ஒரு பழக்கம். ரோட்டரியில வந்துங்க சத்தம் போட்டு மிரட்டி அப்படிலாம் வேலை வாங்க முடியாது. எல்லாருமே லீடர்ஸ். ஸோ அந்த லீடர்ஷிப்ல எல்லா லீடர்ஸும் இருக்கிறதுல ஒரு லீடர்ஷிப் எடுக்கிறது அப்படின்னா அந்த அன்பு, அந்த பாசத்தோட பழகும் போது தான் அது நடக்கும். கண்டிப்பா ராஜேந்திரன் சார் வந்து அந்த மாதிரி ஒரு பாசமான மனிதர்.
நல்லா எல்லாத்தையும் இனிமையா பழகக்கூடியவங்க. ராஜேந்திரன் சார் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பேசலாமா அப்படின்னு தோணும். ஸோ இந்த குணங்கள் இருக்கிறவங்களால வந்து ஒரு சிறந்த தலைவர்களாக ஆக முடியும். இந்த ஜோன், காரைக்கால் ஜோன் வந்து உண்மையிலே ஒரு லக்கி ஜோன் தான் சொல்லுவேன். ராஜேந்திரன் சார் அசிஸ்டன்ட் கவர்னரா இருக்கிறது கண்டிப்பாக பெரிய சாதனைகளை அந்த ஜோன் படைக்கும். வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் சார். இந்த ஆண்டு சர்வ் டு சேஞ்ச் லைஃப்ஸ் அப்படின்ற ஒரு தீம், ரோட்டரி தீம் வந்து ஆர்ஐ பிரசிடென்ட் சேகர் மேத்தா அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் கவர்னர் ராஜேந்திரன் சார் சொன்ன மாதிரி ரோட்டரி இன்டர்நேஷனல்ன்றது 213 நாடுகள் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன். ஒரு நாடு 2 நாடு இல்லை, 213 நாடுகள். 213 நாடுகள்ல வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்டா ஒரு இந்தியர் வராரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் பெருமை. ஸோ அப்ப அந்த அவரு பிரசிடென்ட் ஆகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தரும் பிரசிடென்ட் ஆனதுக்கான சமம். ஏன்னா இப்ப வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் ஆச்சோன்னா 213 நாடுகள் ஆகணும். ரோட்டரி நேஷனல் பிரசிடென்ட் வந்து இந்தியர்கள் வந்து எத்தனை பேர் ஆயிருக்காங்க பிரசிடென்டா, ரோட்டரி நேஷனல் பிரசிடென்டா அப்படின்னு பார்க்க போனோம்னா 1964 இதுல வந்து நிதேஷ் லஹாரி அப்படின்ட்டு கால்கட்டால இருந்து ஆர்ஐ பிரசிடென்ட் ஆனாரு. அடுத்தது 91, 92 வந்து ராஜேந்திரா கே சாபு அப்படின்றவர் வந்து ஆர்ஐ பிரசிடென்ட் ஆனாரு. அடுத்தது 2012, 13 கல்யாண் பானர்ஜி அவரும் வந்து ஆர்ஐ பிரசிடென்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சேகர் மேத்தா வந்து பிரசிடென்ட் ஆயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் வந்து இந்தியால இருந்து வரதுக்கு 1905 ஆரம்பிச்சு 1964 கிட்டத்தட்ட வந்து 59 ஆண்டுகள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்ஐ பிரசிடென்ட் நம்மளுக்கு இந்தியா கிடைக்கிறது. அதுக்கு அடுத்த ஆர்ஐ பிரசிடென்ட் வந்து ஒரு 30 இயர்ஸ்ல கிடைச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஆர்ஐ பிரசிடென்ட் வந்து 20 இயர்ஸ்ல கிடைச்சாங்க. இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்ஐ பிரசிடென்ட் வந்து 10 வருஷத்துல கிடைச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ரோட்டரி இன்டர்நேஷனல் அந்த தலைமை பதவிகள்ல இப்ப நம்மளுடைய ரோட்டரி இன்டர்நேஷனல் இந்தியா, ரோட்டரி இந்தியா தலைவர்கள் வந்து இப்ப அடிக்கடி தலைவர்களாக ஆகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான விஷயம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மெம்பர்ஷிப்ல வேர்ல்டு லெவல்ல நம்ம செகண்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். அதே மாதிரி ரோட்டரி கிவிங், ஒரு காலத்துல வந்து ரோட்டரியில இருந்து ரோட்டரி ஃபவுண்டேஷன்ல இருந்து வாங்குறதுல நம்ம தான் நம்பர் 1 இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து 8வது இடத்துல இருந்து 7வது இடத்துல இருந்து இன்னைக்கு ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்கறதுல நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம் அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ அதை நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுலையும் சரி, மெம்பர்ஷிப்லையும் நம்பர் 1 ஆகணும் அப்படின்றது வந்து சேகர் மேத்தாக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ரோட்டரி உறுப்பினர்களும் கண்டிப்பா ரோட்டரியால் நம்ம பெருமைப்பட்டிருக்கோம், ரோட்டரியால் நம்ம நிறைய சந்தோஷப்பட்டிருக்கோம். ஸோ அந்த சந்தோஷத்தை நிறைய பேருக்கு கிடைக்கணும். இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷன் இன்னும் பெரிய ஆர்கனைசேஷன் ஆகிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நியூ மெம்பர்ஸ் கொண்டு வந்து நல்ல மெம்பர்ஸா கொண்டு வந்து இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். சர்வ் டு சேஞ்ச் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சர்வீஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து நல்ல மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றங்கள் வந்து முதல் மாற்றம் அப்படின்றது யாருக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது. முதல்ல ஒரு ரோட்டரி மோட்டோ இருந்தது, he profits most who serves best in man. யார் ஒருத்தவங்க வந்து சிறப்பா சர்வீஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு கிளப்ல வந்து ஒரு கிளப்ல பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரொட்டேரியன்ஸ் இருப்பாங்க. சில பேர் வந்து நிறைய பணம் செலவு பண்ணக்கூடிய ரொட்டேரியன்ஸ் இருப்பாங்க. சில பேர் அவங்க டைமை நிறைய செலவு பண்ணக்கூடிய ரொட்டேரியன்ஸ் இருப்பாங்க. சில பேர் வந்து ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு அதனால மெம்பரா இருக்கேன், வருஷம் நான் வந்து ஒரு செக் கொடுத்து நான் வந்து என்னுடைய பர் கேப்டாவை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த செக் புக் ரொட்டேரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செக் கொடுக்கறதோட சரி நான் வந்து ஒரு உறுப்பினர் அப்படின்ட்டு அவங்க இதோட அவங்க அதுலயே முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஸோ மீட்டிங்க்கு வர மாட்டாங்க, ஜாஸ்தி சர்வீஸ் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க, வேற எதுவும் ப்ராஜெக்ட்ஸ்ல கலந்துக்க மாட்டாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரொட்டேரியன் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு வந்து இந்த சர்வீஸ் அதுக்கெல்லாம் எதுக்கும் வர மாட்டாரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பர் கேப்டா வாங்கிக்கிறீங்களா, விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ரொட்டேரியன் வந்து ஒரு நாள் ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அந்த குழந்தைங்களை வந்து 1 டே பிக்னிக் அழைச்சிட்டு போறதுக்காக வந்து அந்த கிளப் வந்து ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு பிக்னிக் அழைச்சிட்டு போற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சேர்மனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடம்பு சரியில்லாம போனதும் வந்து வேற யாராவது வந்து அந்த குழந்தைங்களை அக்கம்பெனி பண்ணி அழைச்சிட்டு போகணும் பிக்னிக்கு.
அப்படி அழைச்சு போறதுக்கு பார்த்தா யாருமே இல்லை. இந்த செக் புக் ரொட்டேரியன் தான் இருந்தார். பிரசிடென்ட் போய் அவங்க வீட்டில் உட்காந்துட்டாரு. சார், இந்த மாதிரி வந்து ஒரு பிக்னிக் ஏற்பாடு பண்ணிட்டோம், நானும் நிறைய பேர் கேட்டு பார்த்துட்டேன், யாருமே வந்து போறதுக்கு ரெடியா இல்லை, நீங்க கொஞ்சம் தயவு செய்து போகணும் அப்படின்னதும் இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல, இவருக்கு பிடிக்கல, போறதுக்கு பிடிக்கல. பட் பிரசிடென்ட் ரொம்ப ஃப்ரெண்டு, பிரசிடென்ட்டுக்காக நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்துக்கிட்டு, என்ன சார் வேற யாரையாவது பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறாரு. ஒன்றும் நடக்கல. சரி, அப்புறம் கடைசியா வேற வழி இல்லாம போறாரு. வேனை எடுத்துட்டு போயிட்டு அந்த மனமலர்ச்சி குன்றிய அந்த ஹோம்ல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி இவர் இறங்கிட்டு அந்த குழந்தைங்களை ஏத்த சொல்றாரு அந்த வார்டனை விட்டு. அந்த பிள்ளைங்க எல்லாம் வரும்போது ஒரு சின்ன பையன் வந்து இவரோட கையை பிடிச்சிக்கிறான். இவர் கையை பிடிச்சதும் இந்த பையன் இவருக்கு வந்து அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இல்லை. அது கையால இறுக்கி பிடிச்சிக்கிறான். எல்லா குழந்தைங்களும் மேலே ஏறி உட்காந்ததும் இவரோடய அந்த பையனும் ஏறுறான். ஏறி அந்த சீட்ல இவர் பக்கத்துல உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இவர் அப்பயும் அவரை பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல வந்து போயிட்டு அந்த பஸ் நிக்குது, எல்லாரும் இறங்குறாங்க. இறங்குறப்பதான் வந்து அதுல அந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த பிஸ்கட் எடுத்து இவர் கொடுக்குறாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த பையனையே பாக்குறாரு. அதை பார்த்தா அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு அவன் என்ன செய்யறான் வந்து உடனே பிஸ்கட் உடைச்சு பாதி அவருக்கு கொடுக்குறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு லஞ்ச் டைம்ல கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. மறுபடியும் மத்தியானத்துல வந்து டீ குடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் வந்து கொண்டு போய் பிக்னிக் முடிஞ்சதும் ஹோம்ல கொண்டு போய் விடுற டைம் வந்துச்சு. அந்த டைம் வரும்போது எல்லாத்தையும் இறக்கி விடும் போது கடைசியா இந்த பையனை வந்து இறக்கி விடும்போது அந்த பையன் அப்படியே கையை பிடிச்சிட்டு சொல்றான், உங்களை மாதிரி எனக்கு ஒரு அப்பா இருந்தா ரொம்ப எனக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னதும் இவர் அழுதுட்டார். ஸோ அப்பதான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட் கொடுக்குது அப்படின்றது இவருக்கு ஃபீல் பண்ணி அதுல இருந்து மீட்டிங்ஸ் ரெகுலரா அட்டன் பண்ணாரு. நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சேர்மனா வாலண்டியரா எடுத்துக்கிட்டாரு. கிளப் பிரசிடென்ட் ஆனாரு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆனாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்டா தாய்லாந்துல இருந்து பிச்சை ரட்டக்குல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ த சீட்ஸ் ஆஃப் லவ், அன்பின் விதைகளை விதைப்போம் அப்படின்றது தான் வந்து அவருடைய தீம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்வீஸ் அப்படின்றது வந்து அந்த ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி அவரோட லைஃப் சேஞ்ச் ஆச்சு, அதே மாதிரி மற்றவங்களோட லைஃப்பை வந்து உலகம் ஃபுல்லா எப்படி அவருக்கு சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். த சர்வ் டு சேஞ்ச் லைஃப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு தீம். இந்த வருஷம் நம்மளுடைய ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் நம்ம இந்தியால இருந்து வரக்கூடிய சேகர் மேத்தா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்வ் டு சேஞ்ச் லைஃப்ஸ்ன்றதை நம்ம ஒவ்வொரு ரொட்டேரியனும் அதை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிட்டு, காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி நான் ஆளுநராக இருந்தபோது ஆரம்பித்த சங்கம், மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் லேடி பிரசிடென்ட் ஆஃப் த ஜோன் கனகபூஷணம் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்லயும் அதே மாதிரி சேவை திட்டங்கள்ல உங்க காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி கனகபூஷணம் மேடம் உடைய பிரசிடென்ட்ஷிப்ல செக்ரட்டரி ரொட்டேரியன் குணபாலன் சார், அவர் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லணும், ரொம்ப ஒரு சிறந்த மனிதர். நிறைய அந்த இயற்கை வைத்தியம், இயற்கை உணவுகள், அதை பற்றிலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சவர். அதான் சொன்னேன், இது ரொம்ப இப்போதைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இயற்கையான உணவுகளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தோம். அதை பற்றி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ரொம்ப கண்டிப்பாக நல்லா நிறைய பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குணபாலன் சார் சொன்னாங்க. பாலமுருகன் சார் இரண்டாவது முறையா ட்ரெஷரரா இருக்காரு. அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருப்பாரு. அதனால வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றது எல்லாமே நல்ல பிரமாதமா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு, அது மாதிரி நிறைய உங்க பாஸ் பிரசிடென்ட் ரமேஷ் மோகன் சார், நிறைய அவர் மட்டுமே நான் 100 ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பாரு. அதாவது கலிபெருமாள் சார் எந்த இடத்துல போனாலும் சரி, கலிபெருமாள் சார் வந்து ஒரு கலக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு பாஸ் பிரசிடென்ட். ஸோ நிறைய பாஸ் பிரசிடென்ட்ஸ், நல்ல பார்த்தசாரதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரவி சார் எல்லாமே நல்ல பாஸ் பிரசிடென்ட் எல்லாமே இருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸலண்ட் டீம் இருக்கு. எல்லாருமே இந்த ஆண்டு வந்து ஒரு மிக சிறந்த ஆண்டா காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கு மட்டும் இல்ல, ரோட்டரி இயக்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த கிஃப்ட் காமிச்சு ஓபன் பண்ணலையா? அதை தேங்க்யூ சார். உங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் நம்ம கிளப் சார்பா இருந்து ஒரே விஷயம், அது அவங்க மேடம் ஏதோ ஓபன் பண்ணாங்க, அதனால ஓபன் பண்ணிடுறேன். ஓபன் பண்ணுங்க. எஸ் சார், ஓபன் பண்ணுங்க. காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியோடைய
லோகோ எல்லாம் போட்டு ஒரு பியூட்டிஃபுல் இது. ஸோ பர்மனண்டா என்னுடைய இதுல இருக்கும், ஷோகேஸ்ல இருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் ஒரு 1 hour உட்காந்துட்டு இருக்காங்க ஓபன் பண்றதுக்காக. Thank you very much. Very nice gift. Thank you very much, madam. Thank you. Thank you, sir. Now I am requesting our new incoming president, Rotarian G. Kanagabhushan ma'am, to give the நிகழ்வு பரிசு to Rotarian S. Mohammed Farooq. என் அன்பு நண்பர், என்னுடைய பாஸ் பிரசிடென்ட், இப்போதைக்கு பாஸ் பிரசிடென்ட், பட் என்னோட நண்பர், என் அம்மா அன்பாக கூப்பிடுவார். அப்பேற்பட்ட என்னுடைய ஃபரூக் அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ பரிசாகவும், இது எப்படி சொல்றது, இதை விட பெருசா கொடுக்கலாம், பட் இது எல்லாருக்கும் மொமெண்டோ கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது நல்லா இருக்கு, பட் அவர் பரிசு, அவரே ஒரு பரிசு தான் எங்க கிளப்புக்கு. So thank you so much. அடுத்ததாக I am requesting our new secretary Rotarian R. Gunapalan sir to give the நிகழ்வு பரிசு to our own assistant governor Rotarian ராஜேந்திரன் ஐயா அவர்கள். கொடுத்துட்றேன். ஆக்சுவலா நான் வந்து சர்ப்ரைஸா இது கொடுக்கணும்னு நினைச்சேன், பட் டைம் வேற இடத்துல இருந்ததுனால திடீர்னு நீங்க பேசுங்கன்னு சொல்லும்போது என்னால கிளியரா பேச முடியல. நான் இதுல யாரையும் இது வாழ்த்து சொல்ல முடியல என்னால. முதல்ல பிரசிடென்ட் கனகபூஷன் மேம், செக்ரட்டரி குணபாலன் மற்றும் ட்ரெஷரர் பாலமுருகன், இவங்க 3 பேருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல சார் சீஃப் கெஸ்ட் கோவிந்தராஜ் சார், அசிஸ்டன்ட் கவர்னர் ராஜேந்திரன் சார், உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். இப்படி ஒரு அருமையான நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் அதிகமா பேசுவேன், பட் இன்னைக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால ரொம்ப என்னுடைய உரையை வந்து ரொம்ப சுருக்கம் முடிச்சிட்டேன். நேர்ல நம்ம எல்லாம் பார்த்து பேசியிருந்தா இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ கொஞ்சம் வேலையா இருந்ததுனால உங்கள்கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு உங்கள்கிட்ட விடைபெறதுக்காக தான் நான் திருப்பி ஒரு சான்ஸ் கேட்டிருந்தேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வாழ்த்தி மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. சர்ப்ரைஸான அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பீச் சார் உங்களுடையது. கடைசியாக ஐ எம் ரிக்வெஸ்டிங் பாஸ்ட் பிரசிடென்ட் Rotarian H. Sheikh Mohammed to give a நிகழ்வு பரிசு to Rotractor S. Prasanna, Rotrac President 2021 from கடலூர்.
Now, vote of thanks will be presented by our new incoming secretary, Rotarian R. Gunabalan sir. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் 12ஆம் ஆண்டு பதவியேற்பு விழாவில் ஜூமில் கலந்து கொண்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஆர் பாலாஜி பாபு அவர்களுக்கும், வருங்கால ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாலாஜி அவர்களுக்கும், துணை ஆளுநர் ரொட்டேரியன் சி உதயகுமார் அவர்களுக்கும், வருங்கால துணை ஆளுநர் ரொட்டேரியன் பி ராஜேந்திரன் அவர்களுக்கும், எங்களது சங்கத்தின் நடப்பாண்டு தலைவர் ரொட்டேரியன் எஸ் முகமது ஃபாரூக், புதிய தலைவர் ரொட்டேரியன் ஜி கனகபூஷணம், சங்க பொருளாளர் ரொட்டேரியன் எஸ் பாலமுருகன், சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரியன் என் கலியபெருமாள், ரொட்டேரியன் ஜி ஆர் ஆர் பார்த்தசாரதி, ரொட்டேரியன் ஹெச் ஷேக் முகமது, ரொட்டேரியன் என் ரவி, ரொட்டேரியன் ரமேஷ் மோகன், ரொட்டேரியன் ஆர் குணசேகரன், புதிதாக பதவியேற்கும் செயலாளர் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், நமது சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், சென்டெனியல் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், பொறையார் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், எங்களது அழைப்பை ஏற்று ஜூமின் வாயிலாக கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ரொட்டேரியன் பிடிஜி என் கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும், ரொட்டேரியன் எம் நாகதியாகராஜன் எம்எல்ஏ அவர்களுக்கும், எங்கள் சங்கத்தின் புதிதாக இணைந்துள்ள ரொட்டேரியன் பாவை என்கிற சாவித்ரி அவர்களுக்கும், இந்த இணைய வழி கருத்தரங்கில் சிறப்பாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செவ்வனே செய்த ரோட்ராக்டர் வருங்கால ரொட்டேரியன் கடலூர் எஸ் பிரசன்னா அவர்களுக்கும், RI 2981 உள்ள அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ரோட்டரி குடும்ப உறுப்பினர்களுக்கும், நண்பர்களுக்கும் மனமார்ந்த இந்த மாலை பொழுதினே அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்குகிறோம். நன்றி, வணக்கம். சங்கத்தின் தலைவர் கனகபூஷன் அவர்கள் தற்போது துணை ஆளுநர் உதயகுமார் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். அனைவருக்கும் இத்தருணத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேஷனல் ஆந்தம் அனைவரும் சேர்ந்து இசைப்போம். நேஷனல் ஆந்தம். ஜனகண பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்தர வங்கா
इंद हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे गाये तव शुभ आशीष मागे गाये तव जय गाथा जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद।